வெளிநாட்டில் பணியாற்றுபவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்ததாக ஊதியம் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கும் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாகை ஒன்றியத்திற்குட்பட்ட புதுச்சேரி ஊராட்சியில் ஒன்றிய அரசின் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் அதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு அளித்திருந்தார். அதில் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், கோவில் பூசாரி, அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், சிறுவர்கள் என வேலைக்கே வராத நபர்களுக்கு ஊதியம் பெற்று அரசு அதிகாரிகள் 2,70,00,000 ரூபாயை மோசடி செய்திருப்பது அம்பலமானது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.